இன்றைக்கி பச்சை மொச்சையை வச்சு ஒரு மசாலா செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, சாம்பார், ரசம், தயிர் சாதம் சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பொங்கல் சீசனில் கிடைக்கக்கூடியது இந்த பச்சை மொச்சை. தோலோடு இருக்கும். நம்ம உரித்து அதை யூஸ் பண்ணணும். சீசனில் கிடைக்கும்போது பழங்கள், காய்கறிகள் என்னென்ன எந்தெந்த சீசனில் கிடைக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் விளையக்கூடியது இந்த பச்சை மொச்சை, நாட்டு மொச்சை. அது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தக்காளி, வெங்காயம் எல்லாமே அரிஞ்சு ரெடியாக வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கடுகு போடுறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நான் வெங்காயம் நல்லா பொடியாக 2 பெரிய வெங்காயம் இது பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அதை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நான் அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கிட்டேன். தக்காளி வெங்காயம் தாங்க அந்த கிரேவிக்கு வந்து ஒரு மசாலாவை கொடுக்குறதே, அந்த தொக்கு மாதிரி கொடுக்குறதே இந்த தக்காளி வெங்காயம் தான். தேங்காய், சோம்பு இதெல்லாம் தான் அது ஒரு மணத்தை கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சீசனில் இது பச்சை மொச்சை ரொம்ப இது பொங்கல் டைமில் கிடைக்கும். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கங்க. சாஃப்டாகவும் நான் அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குறேன். அப்புறம் சோம்பு நுணுக்கி வச்சோம் இல்லையா, உங்களுக்கு தேவையான அளவு சோம்பு வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் சோம்போடு சேர்த்து அரைச்சிக்கிறது. நான் தனித்தனியாக தான் இது பண்ணேன். உங்களுக்கு அந்த பச்சை மொச்சை எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1/2 கிலோ அதுக்கு தேவையான தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். தண்ணி நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் தான் அந்த பச்சை மொச்சையை போட போகிறோம். இது கூடவே தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். 2 பத்தை போட்டுக்கோங்க. அந்த தேங்காயும் நான் அதில் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். சட்டுன்னு வெந்துடும். அதுக்கேற்ற தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதனால் எல்லா மசாலா, உப்பு, காரம் எல்லாம் இப்போயே செக் பண்ணிவிட்டு, உப்பு இல்லைனாலும் நல்லா இருக்காது, உப்பு சாரலைனாலும் நல்லா இருக்காது. அதனால் உப்புலாம் இப்போயே செக் பண்ணிக்கிட்டு உப்பு பத்தலைனா கூட போடுங்க. நான் பத்தலை போட்டுக்கிட்டேன். பச்சை மொச்சையும் நான் எடுத்து அதில் போட்டு நல்லா வேக விட்டுட்டு மூடி வச்சுருவேன். உப்பு பத்தலை, நான் அதுக்கு வந்து போட்டுக்கிட்டேன். நான் மூடி வச்சுருங்க. மூடி அந்த தண்ணி ட்ரை ஆகிறவரையும் நம்ம வந்து அதை வேக தான் விட்டு ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் கிரேவி பதத்துலேயும் வச்சுக்கலாம். அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் கிரேவியாக கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ரசத்துக்கு செமி கிரேவியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அந்த மிளகாத்தூள் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த பதத்தில் தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பதம் கூட நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு. நான் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுப்பேன். நான் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த பச்சை மொச்சை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பச்சை பட்டாணி, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் ரொம்ப இப்போ நிறையா கிடைக்கும். கொஞ்சம் பிடிக்கரணை கூட இப்போ நிறையா கிடைக்கிது. சீசனில் கிடைக்கக்கூடியதை வாங்கி நீங்கள் சமைச்சு பாருங்கள். எனக்கு நல்லாவே வெந்துருச்சு. நான் இருந்தாலும் அதை நான் சுண்ட விடணும் இல்லையா, அதனால் நான் அப்படியே ஒரு ஸ்டேஜாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரசத்துக்கு, ஒயிட் ரைஸ்க்கு பெசல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நடுவில் நான் கொஞ்சம் அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டேஜை கூட நிறுத்திக்கலாம் நீங்கள். நான் கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ விட்டாக்கா இதோட அடுத்த வருஷம் தான் அந்த பச்சை மொச்சை கிடைக்கும். அவரைக்காய் கிடைக்கிது. பச்சை மொச்சை வந்து சீசனில் தான் நமக்கு. நல்லா வெறும் சாப்பாட்டோட ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றி ஒரு புலாவு மாதிரி செஞ்சு அதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் கடைசியாக நான் தட்டில் மாற்றினது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.